types of variable. Okay. So Java 3 types of variable இருக்கு. ஒன்னு local variable, வந்து instance variable, third one வந்து static variable. இத வந்து non static variable அப்படினு சொல்லலாம், or non static variable. 3 types of variable இருக்கு. இந்த 3 டைப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன? ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதலாம். பிளஸ் இங்க உள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் a ஆஃப், இங்க int a அப்படின்னு கொடுக்கிறேன் ஈக்குவல் டு 10. system.out.println a அப்படின்னு சொல்லி கொடுக்கிறேன். சோ இங்க கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் லோக்கல் வேரியபிள். அப்ப லோக்கல் வேரியபிள்னா என்னன்னா வித்தின் ஏ மெத்தடுக்குள்ள நம்ம கொடுக்கிறது. இப்ப மெயின்றது ஒரு மெத்தட் தானே, ஃபங்க்ஷனை நம்ம ஜாவால மெத்தட்னு சொல்லுவோம்னு சொன்னா, வித்தின் ஏ மெத்தடுக்குள்ள நம்ம ஒரு வேரியபிள டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னம்னா அந்த வேரியபிள் நேம் தான் லோக்கல் வேரியபிள். இந்த வேரியபிளோட விசிபிலிட்டி எவ்வளவு தூரம் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க அந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் ஆர் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அங்க இருந்து அந்த ஃபங்க்ஷன் எங்க க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் தான் அதோட விசிபிலிட்டி இருக்கும். விசிபிலிட்டி மீன்ஸ் அந்த வேரியபிளை நம்ம எவ்வளவு தூரம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் விசிபிலிட்டி. இப்ப சப்போஸ் அதே கிளாஸ்க்குள்ளே இன்னொரு மெத்தட் இருக்குன்னு வைங்க, வாய்ட் டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இங்க என்னால ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். system.out.println. சோ இங்க என்னால ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாது. இங்க ஏ கொடுத்தீங்கன்னா எரர் அப்படின்னு சொல்லி வரும். பிகாஸ் ஏன்றதோட விசிபிலிட்டி எவ்வளவு தூரம் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது எங்க நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அங்க இருந்து அதோட அந்த ஃபங்க்ஷன் அந்த மெத்தட் எங்க நம்ம க்ளோஸ் பண்றோமோ அதோட முடிஞ்சிடும். சரியா? அப்ப இதை தாண்டி நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோமா, சோ அப்ப இது விசிபிளா இருக்காது. ஏன்ற ஒரு வேரியபிளே இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லோக்கல் வேரியபிள கம்பல்சரி நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி வெறும் ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு நான் இங்க பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு வைங்க, எரர் த்ரோ பண்ணும். லோக்கல் வேரியபிள நீங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மேபி நெக்ஸ்ட் லைன்ல கூட நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. அந்த வேரியபிளை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். அப்போ எடுத்துக்கும், பிரச்சனை இல்லை. அதே லைன்ல தான் டிஃபைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் கம்பல்சரி அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, யூஸ் பண்றது மீன்ஸ் இந்த இடம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வேரியபிள, யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பல்சரி அதை டிஃபைன் பண்ணி ஆகணும். இதுதான் லோக்கல் வேரியபிள். ஓகேவா? தென் செகண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ன்றது என்னன்னா அந்த கிளாஸுக்குள்ள நம்ம டிக்ளேர் ஆர் டிஃபைன் பண்றோம்ல அந்த வேரியபிள் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். சப்போஸ் இங்க வந்து நான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன், 10 ஆர் 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வேரியபிள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். சரியா? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வேரியபிள அந்த கிளாஸுக்கு நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலமா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த வேரியபிள சப்போஸ் நான் இந்த இடத்துல இப்போ லோக்கல் வேரியபிள நான் டெலீட் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. லோக்கல் வேரியபிள்ன்றது புரிஞ்சிருச்சுன்னா நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் வந்து பிஏ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணும்போது என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், இங்க பாருங்க ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் கொடுத்ததுனால இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், பட் இந்த ஃபங்க்ஷன் நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். சரியா? நமக்கு என்ன எரர் சொல்லும்னா, ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், இந்த வேரியபிளை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் சொல்லலாம்னு சொன்னால, ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு எரர் இந்த இடத்துல த்ரோ ஆகும். அப்ப நம்ம இந்த பிஏ எப்படிதான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். டெமோ டி ஈக்குவல் டு நியூ டெமோ ஆஃப். ஸோ இதுதான் ஒரு
ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். சரியா? இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி d.b அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நமக்கு எரர் த்ரோ ஆகாது. ஏன்னா இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இல்ல இந்த இடத்துல இப்ப நம்ம ட்ரை பண்றோம். இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். அந்த நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ல ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், அதனால என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தான் நான் ஆக்சஸ் பண்ணுனேன். இதே இது இங்க இது நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் மெத்தட், அதனால நான் டைரக்டா என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? இந்த வேரியபிளோட விசிபிலிட்டின்னு பார்த்தோம்னா, இந்த வேரியபிள் நம்ம எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, அங்க இருந்து அந்த கிளாஸ் எங்க முடியுமோ என்டையர் இந்த பிரேஸ் தானே இந்த கிளாஸோட க்ளோசிங் பிரேஸ். இந்த கிளாஸோட க்ளோசிங் பிரேஸ்ன்றது இந்த பிரேஸ் தான். அப்ப டிஃபைன் பண்ணியிருக்க இடத்துல இருந்து க்ளோசிங் பிரேஸ் வரைக்கும் எங்க வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட விசிபிலிட்டி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். அதோட யூஸ் என்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதோட விசிபிலிட்டி எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். தென் தேர்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். சேம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மாதிரியே தான். அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு முன்னாடி நீ ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள். இங்க வந்து இது இன்ஸ்டன்ஸ் கிடையாது, ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டாவே ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்க ஆப்ஜெக்ட் தேவையில்லை. புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன அப்படின்றது. ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? ஒரே ஒரு மெமரி தான் அலோகேட் ஆகும். அந்த ஒரு மெமரியில தான் நமக்கு இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ன்றது கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மெமரி தான் அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டீஜரை பொறுத்த அளவுக்கு ஜாவால 4 பைட்ஸ் மெமரி. ஸோ இங்க ஒரு 4 பைட் மெமரி அலோகேட் ஆயிட்டு அந்த 4 பைட்ல இந்த 100ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். சரியா? சப்போஸ் நான் எதுவுமே நான் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு நான் எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டா இன்டீஜருக்கு டிஃபால்ட் வேல்யூ என்ன? 0. அந்த 0 எடுக்கும். இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் வந்து 0ன்றது பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம இங்க ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் சரி இன்ஸ்டன்ட் வேரியபிளுக்கும் சரி நம்ம கம்பல்சரி வேல்யூ கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கிறோம். பட் லோக்கல் வேரியபிளுக்கு நம்ம கம்பல்சரி வேல்யூ கொடுத்தே ஆகணும். இப்ப தெரியுதா அந்த டிஃபால்ட் வேல்யூ எங்க எடுத்துக்கிறோம்னு? இது வந்து இன்டீஜருக்கு மட்டும் இல்ல, கேரக்டர், ஃப்ளோட், டபுள் எல்லாத்துக்குமே டிஃபால்ட் வேல்யூ அந்த காலம்ல இருந்துச்சுன்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ ஸ்டாட்டிக் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு பை டிஃபால்ட்டா எடுத்துக்கும், நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா. பட் லோக்கல் வேரியபிளுக்கு கம்பல்சரி நம்ம வேல்யூஸ் டிஃபைன் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ மெயின் டிஃபரன்ஸ் இன்ஸ்டன்ஸுக்கும் ஸ்டாட்டிக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் இருக்குப்பா. இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் வச்சிருக்கேன், ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சுக்கோ. சரியா? a = 100 நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஏன்ற வேரியபிளுக்கு 4 பைட்ஸ் மெமரி கிரியேட் ஆயிடும். சரிங்களா? ஒரே ஒரு 4 பைட் மட்டும்தான் கிரியேட் ஆகும். அதுல அந்த ஏவோட வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். இதே இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா நம்ம எத்தனை இன்ஸ்டன்ஸ் ஒரு கிளாஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அத்தனை மெமரி கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெமோன்ற கிளாஸுக்கு டெமோ d1 = நியூ டெமோ ஆஃப், இது ஒரு இன்ஸ்டன்ஸ். சரியா? இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன், டெமோ d2 = நியூ டெமோ ஆஃப். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேரியபிள்ல 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோமா,
அப்போ எனக்கு வந்து ரெண்டு சேம் வேரியபிள் ஏன்ற வேரியபிள் தான், அந்த வேரியபிளுக்கு ரெண்டு மெமரி கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் மெமரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், செகண்ட் மெமரி செகண்ட் இன்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரியா? இது D1 இன்ஸ்டன்ஸ் D1, இது இன்ஸ்டன்ஸ் D2. அப்ப பாருங்க, ஒரு வேரியபிளுக்கே நம்ம ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு மெமரி கிரியேட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் 8 bytes. இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு. சப்போஸ் ஸ்டாட்டிக் வேரியபிளா இருந்துச்சுன்னா நீங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த இது வந்து இன்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒரே ஒரு டைம் தான் மெமரி அலோகேட் ஆகும். ஸோ அப்ப மெமரி பாயிண்ட் ஆஃப் வைஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டன்ஸுக்கும் ஸ்டாட்டிக்கும் வேரி ஆகுது. ஸோ இதுதான் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. புரியுதா? வேரியபிளோட யூஸ், லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன, அதோட கண்டிஷன் என்ன, அதோட விசிபிலிட்டி என்ன. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, அது எங்க டிக்ளேர் பண்ணலாம், அது டிஃபைன் பண்ணலாம், அதோட விசிபிலிட்டி என்ன, தென் அதுக்கு மெமரி எவ்வளவு அலோகேட் ஆகும். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன அப்படின்றது, ஒரு கிளாஸ்ல ரெண்டுமே கூட இருந்துக்கலாம். ஸ்டாட்டிக் வேரியபிளும் இருந்துக்கலாம், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் தட் இஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் இருந்துக்கலாம். int a ஈக்குவல் டு a இப்படியும் இருந்துக்கலாம். ஒரே கிளாஸ்ல ரெண்டுமே இருந்துக்கலாம். இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த பீன்ற வேரியபிள் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நீங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஒரே ஒரு மெமரி தான் 4 bytes அலோகேட் ஆயிருக்கும். பட் ஏன்ற வேரியபிள் இன்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நீங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்களோ அத்தனை டைம் மெமரி கிரியேட் ஆகும். ரெண்டோட விசிபிலிட்டியுமே அந்த கிளாஸோட எண்ட் வரைக்கும். சரியா? இந்த வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி டைரக்டா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டெமோ டாட் பி, ஏன்னா டெமோ பின்றது ஸ்டாட்டிக் வேரியபிள், அது கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதனால கிளாஸ் நேமை நான் யூஸ் பண்றேன். பட் இதே இது இன்ஸ்டன்ஸ்ன்றது வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அங்க நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். டெமோ d1 ஈக்குவல் டு நியூ டெமோ, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தென் ஆப்ஜெக்ட் நேம் டாட் யூஸ் பண்ணுவோம். d1 டாட் a இந்த மாதிரி நான் ஆக்சஸ் பண்ணுவேன், ஏன்னா இது ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போதான் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் சொல்லிட்டு இப்ப இந்த இதுலயே இன்னொரு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொல்றேன். இங்க int a ஈக்குவல் டு 100 இருக்கு. சேம் இந்த இடத்துல int a ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் கூட வேணாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க ஃபர்ஸ்ட் இது வந்து நான் சரி, இங்க வேணா ஸ்டாட்டிக்கா கொடுத்துடலாம். சரிங்களா? ஸ்டாட்டிக் int a ஈக்குவல் டு 100. அப்ப இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். இங்க நார்மல் int a ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் வேரியபிள். சரியா? லோக்கல் வேரியபிள். இப்போ நான் இங்க பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? என்னன்னா இந்த வேரியபிளையும் நம்ம இங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா இந்த வேரியபிள் சப்போஸ் இல்லைன்னு வைங்க, இந்த லைன் நார்மலா நமக்கு 100 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இதோட விசிபிலிட்டி இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. அப்ப இதுல என்ன 100 இருக்கா, அந்த 100 தான் பிரிண்ட் ஆகும். பட் நமக்கு இந்த லைன் இருக்கிறதுனால, சரியா, இந்த ரெண்டு வேரியபிளோட விசிபிலிட்டியுமே இங்க இருக்கும். லோக்கல் வேரியபிளோட விசிபிலிட்டியும் இங்க இருக்கும், இந்த வேரியபிளோட விசிபிலிட்டி இருக்கும். பட் இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எதோட விசிபிலிட்டி ஹையரா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லோக்கல் வேரியபிளோட விசிபிலிட்டி தான் ஹையரா இருக்கும். அதனால லோக்கல் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும். இந்த 10 தான் பிரிண்ட் ஆகும். சரியா? சப்போஸ் இப்போ இங்க இன்னொரு ஃபங்க்ஷன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, void display இங்க சேம் system.out.printlnல நான் a கொடுக்குறேன்னு வை. இந்த இடத்துல என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகும் நமக்கு? 100. வெரி குட். ஸோ என்ன ரீசன்னா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு தெரிஞ்ச ஒரே ஏ என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாட்டிக் ஏ தான். ஏன்னா இதோட விசிபிலிட்டி இதோட முடிஞ்சிடும். சரி, அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஏ பத்தி தெரியவே தெரியாது. பட் இங்க இருக்க ஏ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியும். ஸோ அதனால இங்க 100 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி இடத்துல
10 பிரிண்ட். சரியா? ஸோ இதுதான் வந்து விசிபிலிட்டி அண்ட் அதோட ப்ரியாரிட்டி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.